ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா டிபிஎஃப். டிபிஎஃப்னா என்ன? டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர். இது எங்கே யூஸ் ஆகுது? டீசல் இன்ஜினுக்கு பயன்படுத்துகிற வாகனங்களில் இந்த டிபி ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. டீசல் இன்ஜின் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்? ட்ரக்கு, ஜென்ரேட்டர், காரு, பஸ்ஸு, இதெல்லாம் யூஸ் ஆகும். முன்னாடிலாம் பெரிய பெரிய ட்ரக்கில் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து BS6 இருக்கிற சட்டத்திட்டம் என்னென்னா 1.5 லிட்டர் இன்ஜின் மினிமம் 1.5 லிட்டர் யூஸ் ஆகிற எந்த இன்ஜினாக இருந்தாலும் டிபிஎஃப் பொருத்தியே ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா டீசல் காரில் 1.5 லிட்டருக்கு கீழே எந்த காருமே கிடையாது. ஸோ டீசல்னு யூஸ் பண்ணி பயன்படுத்துகிற எந்த காராக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டிபிஎஃப் பொருத்தி ஆகணும். ஸோ அந்த டிபிஎஃபோட வேலை என்ன? நம்ம டீசல் இன்ஜின் கம்பஷன் சேம்பர்லேருந்து ஃபியூல் எரிஞ்சு வெளியில் வர எக்ஸாஸ்ட் வழியாக வந்த காற்று, அதில் நிறைய கார்பன் துகள்கள் வரும். அதை ஃபில்ட்ரு பண்ணுறது தான் அதோட முக்கிய பணி. அதை ஃபில்ட்ரு பண்ணி வெறும் காற்றை மட்டும், சூடான காற்றை மட்டும் வெளில வரும். ஸோ இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடாது. இதுக்காக தான் டிபிஎஃப் மஸ்ட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வர காரில் நிறைய டீசல் கார் வாங்குறவங்கெல்லாம் ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க. என்ன இஷ்யூ? டிபிஎஃப் லைட் எரியுது, கார் ஆஃப் ஆகிடுது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஆகுது? எதனால் ஆகுதுன்னா, காரு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோம், கொஞ்சமாக ஓட்டிகிட்டு இருக்கோம், டெய்லி யூஸ் பண்ணிட்டு, இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம், நாளைக்கு யூஸ் பண்ணுறோம், நாளன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்பன் ஃபில்டராகி போயிட்டுருக்கும். 100% ஃபில்டராகி போகுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கார்பன் அதில் சேர ஆரம்பிக்கும். அப்படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் சேர்ந்துடும். அதில் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே சேர்ந்துச்சுன்னா அது ஆபத்துனா எப்படி? ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிடும். அந்த கார்பன் துகள் இன்ஜினுக்கே போயிடும். இன்ஜினுக்கே போச்சுன்னா இன்ஜின் ரிப்பேர் ஆகிடும். ஸோ அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சென்சார் மூலமாக காரு ஆஃப் ஆகிடும். ஸோ அதை மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க இப்போ உள்ள காரெல்லாம். அந்த எப்போல்லாம் அந்த டீசல்லேருந்து அந்த இன்ஜின்லேருந்து வர கார்பன் துகள் நிறைய ஃபுல்லாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக காரு ஆஃப் ஆகிடும். அப்படி ஆஃப் ஆகிறனால இன்ஜின் சேவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎஃப்னு ஒரு லைட் எரியும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இஷ்யூ. நம்ம அதை ஃபில்டரை க்ளீன் பண்ணணும். இதுதான் மெயின் ஜாப். இதில் முக்கியமான தகவல் நீங்கள் பார்க்கணும். 2 டைப் யூஸ் பண்ணுவோம் காரை. ஒன்று லாங்கில் நிறைய யூஸ் பண்ணுவோம், ஒன்று சிட்டிக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த டீசல் காரை சிட்டிக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இஷ்யூ சீக்கிரமாக வரும். காரணம் என்னென்னா, இந்த டிபிஎஃப் 2000 3000 RPMக்கு மேலே யூஸ் பண்ணும்போது அந்த சேர்ற கார்பன் ஹெவி அதிகமான சூட்டில் நல்லா உடஞ்சி தூசாகி மெலிசாகி ஃபில்டர்லேருந்து வெளில போயிடும், காற்றா மாறி. எப்போது? அதிகமான சூட்டில் மட்டும்தான் அது நடக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே வந்து 2000 RPMலாம் ஓட்ட மாட்டோம். ரொம்ப மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சமாக 50க்கு மேலே தாண்ட மாட்டேங்க டிராஃபிக்கில். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது அந்த கார்பன் துகள்கான ஹீட்டு பத்தாது, அது கார்பன் துகளாகவே இருக்கும். ஸோ அது ஆட் ஆகிட்டே வரும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு அந்த கார்பன் துகள் உடையாததுனால சீக்கிரமாக அந்த ஃபில்டர் வந்து ஃபில்லாக ஆரம்பிக்கும். அப்படி ஃபில் ஆகிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகும். ஆனால் லாங்கில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? 2000 RPMலாம் சர்வசாதாரணமாக போவாங்க. ஸோ அப்படி போகும்போது அதிகமான சூடு வர்றதுனால அந்த கார்பன் துகள் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி தூசாகி ஃபில்டரை விட்டு வெளில போயிடும், காற்றா மாதிரி போயிடும். ஸோ அவங்களுக்கு அந்த இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி இஷ்யூ வரவங்க என்ன பண்ணுறீங்க? ஒரு காரை எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1/2 hour
கொஞ்சம் ஹை ஸ்பீட்னா இந்த நீங்கள் சொல்கிறது 100க்கு மேலே நான் சொல்லலை, நார்மலாக 2000 ஆர்பிஎம்மில் ஓட்டுங்க, 100க்குள்ளே போகலாம் அதில் நீங்கள். ஸோ அந்த ஆர்பிஎம்மில் ஓட்டும் போது ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து ஓட்டிங்கன்னா அந்த டீசல் இன்ஜின்லேருந்து வர அந்த கார்பன் துகள்கள் உடஞ்சி காற்றா மாதிரி ஃபில்டர்லேருந்து வெளில போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிபிஎஃப் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இல்லை நான் வந்து சிட்டியை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பட்டன், ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. அந்த சுவிட்சை நீங்கள் வண்டியை ஒரு சேஃபான இடத்துல நிப்பாட்டிட்டு இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல 30 நிமிஷம் அந்த கார் வந்து இன்ஜின் ரெவ் ஆகும். 2000 ஆர்பிஎம்முக்கு மேலே ரெவ் ஆகும். தொடர்ந்து 20 நிமிஷம் அந்த இன்ஜின் 2000 ஆர்பிஎம்மில் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஃபில்டர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் உங்களுக்கு உடஞ்சி தூளாகி அந்த காற்றா மாதிரி வெளில போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த 1/2 ஹவரில் வண்டி ரெடி ஆகிடும், உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இல்லை எனக்கு அதுவும் இஷ்யூ, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா நேராக சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க, இந்த டிபிஎஃப் கிளியர் பண்ணி கொடுங்கன்னா அவங்க இதே இதை அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டீசல் கார் வாங்குறவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடையாவது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வாங்க. லாங் ட்ரைவ்னால் ரொம்ப தூரம்லாம் போக சொல்ல, ஜஸ்ட் சிட்டி விட்டு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டிபிஎஃப் க்ளீன் ஆகிட்ருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டாமல் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணி காரை கொஞ்சம் சேஃபாக வச்சுங்க. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.